ஹைடா ஜேக்கு இது ஒஞ்சோட்ருக்கும் இல்லையா அதோட நெக்ஸ்ட் பார்ட். போன வீடியோவில் நான் ஃபுல் ஸ்டோரி சொல்லிடலாம். ஒரு 1.5 வந்தாலுமே பரவாயில்ல அப்படி தான் நினச்சேன். பட் டைம் கிடைக்கவே இல்லை. நீங்கள் இதெல்லாம் நோட் பண்ணியிருப்பீங்க. நான் எந்த ஒரு வீடியோலையும் ஃபினிஷிங் கொடுத்துருக்கவே மாட்டேன். நான் இங்கே வீடியோ பேசிகிட்டே இருந்தால் யாராவது வீட்டுக்கு வந்துடுவாங்க. ஸோ அப்படியே கட் பண்ணிட்டு போயிடுவேன். அந்த டைம் எவ்வளோ நேரம் பேசுகிறோன்னு அதை தான் வீடியோவோ போடுவேன். இதுவும் முழுசாக வருமானு தெரியாது. நான் பேசினதுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரியும். சரி, வீடியோக்குள்ளே போயிடலாம். ஜிகே உங்களை தூக்கிட்டு போகிறான். உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ரொம்ப நேரமாக தூக்கிட்டே வரான். இவன் எப்படி இவ்வளோ நேரம் தூக்கிட்டு வரான் அப்படிங்கிற மாதிரி ஜிகே மூஞ்ச பார்க்குறீங்க. அவன் தூக்கிக்கிட்டு அவங்க மேலே இருக்க உங்க பொண்ணு கூட விளையாடிட்டு வரான். நீங்கள் போதும் நில்லுங்க. ஜேகே இப்போ உங்களை பார்க்குறான். இறக்கி விடுங்க. ஏய் என்னாச்சா? ஊருக்குள்ளே வந்துட்டோம். அதுக்கு என்ன? அதுக்கு என்னவா? எல்லாரும் பார்ப்பாங்க. அவன் ஒரு மாதிரி உங்களை பார்க்க. நிறுத்துங்க, இங்கே பாருங்க, இது டவுன் ஒன்றும் கிடையாது. ஏதாவது ஒன்று பேசிகிட்டே இருப்பாங்க. இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி அவன் மேலே இருந்து கீழே இறங்கிட்டுருங்க. சரி, உனக்கு கால் ஓகே இல்லை? உன்னால் நடக்க முடியல? எனக்கு ஓகே தான் அப்படின்னு நடந்து வரீங்க. ஜேகே உங்கள் மேலே இருக்க உங்கள் பொண்ணை தூக்கிக்கிட்டான். வீட்டுக்கு வரும்போதே டார்க் ஆகிட்டே இருக்கு. நீங்கள் பயப்பில்லை, ஏன்னா இது உங்களுக்கு பழக்கம். பட் ஜேகேக்கு பயமாக இருக்கு. ஓகே, கிட்ட நடந்து வரான். என்ன பண்ணுறீங்க? எவ்வளோ நாள் நடி வீட்டுக்கு போவோம்? என்னாச்சு? டார்க்காக இருக்குல்ல, அதுக்கு கண்ணு தெரியாதுல்ல? எல்லாம் தெரியும், வாங்க. ஓ வயன், எனக்கு பயமா இருக்கு. நீங்க ஒரு மாதிரி அவனை பார்க்க எங்க ஸ்ட்ரீட் லைட் கூட இல்லை, அதான் ஒரு மாதிரி பயமா இருக்கு. நீங்க பையன் தானே? ஏண்டி எப்படி கேக்குற? இருட்டுக்கெல்லாம் பயந்துக்கிட்டு. ஏண்டி பையனுக்கு இருட்டெல்லாம் பயம் இருக்கக்கூடாதா? அமைதியா வாங்க, கொஞ்சம் தள்ளியே வாங்க. 10 வாட்டி நல்லா சொல்றேன், இது டவுன் மாதிரி இல்லை, கிராமம். ஏதாவது ஒன்று சொல்லிட்டே இருப்பாங்க அப்படின்னு வேக வேகமாக நடந்து போகிறீங்க. அவங்க பின்னாடியே வரலாம். நெக்ஸ்ட்டு வீட்டில் கால் வலிக்குதான். அமைதியாக 2 பேரும் உட்காந்துருக்கீங்க. கொஞ்ச நேரம் நீங்கள் போய் குக் பண்ண ஆரம்பிக்க. ஜிகே தான் மொபைலை சார்ஜ் பண்ணிட்டானே, ஸோ மொபைல் ஆன் பண்ணுறான். எனக்கு கிடைக்குதா அப்படிங்கிற மாதிரி டெஸ்ட் பண்ணுறான். குக்கி வரா. ஜிகே மொபைல் வச்சுட்டு ஏதோ பண்ணிருக்க. குக்கிக்கு அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. அவள் அந்த மாதிரி மொபைலை பார்த்ததே இல்லை, ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பார்க்க. குடி இங்க வா. குக்கியும் மொபைல் பார்த்துக்கிட்டே ஜிக்கிட்ட வர. உனக்கு இது பிடிச்சிருக்கா அப்படின்னு மொபைலை பார்த்துட்டு இருக்க. அவன் டார்ச் ஆன் பண்ணுறான். அது ஷாக்கிங்காக பார்க்குது. கண்ணெல்லாம் அதுக்கு வாய்ட் ஆயிடுச்சு. ஜிக்கி அதை பார்த்துட்டு சிரிச்சுட்டே, இப்போதான் ஃபர்ஸ்ட் பார்க்குறியா? ஆமான்னு தலையாட்டுத. டார்ச் ஆன் பண்ணி விளையாட காட்டுறான். நெக்ஸ்ட் குக்கிய ஃபோட்டோ எடுத்து அவள்கிட்ட காட்டுறான். அவளுக்கு இது ஷாக்கா இருக்கு. நெக்ஸ்ட் அவ குட்டுன்னு ஓட அது வீடியோ எடுத்து ப்ளே பண்ணி காட்டுறான். பண்றதெல்லாம் அவளே பாக்குறா. அவளுக்கு இதெல்லாம் புதுசா இருக்கு, ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறா. நல்லா ஜிகே கூட விளையாட ஆரம்பிச்சிட்டா. ஓகே, ஜிகே பார்த்து ஸ்டார்டிங்ல இருந்தே ஸ்ட்ரேஞ்சர் மாதிரி அவங்கிட்ட பழகல. இப்போ இன்னும் டீப் ஆயிட்டா. நெக்ஸ்ட் நீங்க குக் பண்ண சாப்பாடுலாம் கொண்டு வந்து அவங்க முன்னாடி வைக்கிறீங்க. குக்கியோ ஜேகேவோ கேம் விளையாடிட்டு இருக்காங்க மொபைல்ல. நீங்க இதை பாக்குறீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அண்ட் தண்ணிலாம் கொண்டு வந்து வச்சுட்டு 2 பேரும் சாப்பிட்டு வாங்க அப்படின்னு ஒரு ஷவுட் பண்ணேன். 2 பேரும் வந்து உட்காருங்க. நெக்ஸ்ட் 2 பேருக்கும் பவுல்ல ஃபுட் ஃபில் பண்ணி எடுத்து வச்சிட்டு இருக்கீங்க. ஜேகே உங்களை பார்க்குறான். கால் வலிக்கிறதுலாம் சொல்லிட்டு இருந்தல, இப்போ எப்படி இருக்கு? இப்போ பரவாயில்ல. நீங்கள் ஜேகேவை பார்த்துட்டே உங்கள் ஃபேஸில் முடி வந்து விழுந்திருக்கு. அதை உங்கள் காதூரமாக எடுத்து விட்டுட்டேன். எனக்கு அந்த அளவுக்குலாம் பெயின் இல்லை. நான் என் ஊரில் நடந்து எனக்கு பழக்கம். உங்களுக்கு எப்படி இருக்கு? நீங்கள் ஜேகேவை பார்க்க ஜேகே உங்களே பார்த்துட்டு இருக்கான். உங்களுக்கு கால் எப்படி இருக்குன்னு கேட்டேன். எனக்கு எதுவும் தெரியல, நான் ஓகே தான். இல்லை, என்னையும் பாப்பாவும் தூக்கிட்டு வந்தீங்களே, அதனால பெயின் ஏதாவது இருக்கான்னு? நான் ஓகே தான். சாப்பிட்டு மருந்து போட்டுக்கோங்க.
அப்புறம் வெளியே போக்க வேண்டாம், இந்த மருந்து தான் வீட்லயே இருக்கு. அதை தான் நானும் சொன்னேன். ஆன்ட்டி வரும்போதெல்லாம் இதுதான் யூஸ் பண்ணிப்பாங்க. பிகாஸ் அவங்களுக்கும் இங்கே செட் ஆகாது. சேம் அதே போல தான் உங்களுக்கும் இருந்தது. நான் அதை தான் சொன்னேன், நீங்கள் எதுவும் கேட்டுக்கல அப்படின்னு நிறைய பேசிட்டே சிக்கியை பார்க்க. சிக்கி உங்களே பார்த்துட்டு இருக்கான். உங்ககிட்ட தான் நான் பேசிட்டு இருக்கேன். உங்களுக்கு கேட்குதா இல்லையா? ஓகே ஓகே ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, மருந்து போட்டுக்கிறேன். நீங்கள் ஒரு மாதிரி சிக்கியை பார்த்துட்டு இருக்கீங்க. அதான் மருந்து போட்டுக்கிறேன்னு சொன்னனே. சாப்பிடுங்க. அவன் சாப்பிட்றான். உங்களை டோரை கண்ணில் பார்த்துட்டே சாப்பிட்றான். நெக்ஸ்ட்டு நீங்கள் பாப்பாவுக்கு ஃபுட் கொடுத்துட்டே நீங்களும் சாப்பிட்றீங்க. கொஞ்ச நேரம் அவனுக்கு மருந்துல எடுத்து கொடுத்துட்டே, இந்த மருந்தை போட்டுக்கோங்க, வெளியே போக்காதீங்க முதல்ல அப்படின்னு அவன் கையில் கொடுக்க, அவன் உங்கள் கை பிடிக்கிறான். என்னாச்சு? என்னால் எப்படி இந்த மருந்து யூஸ் பண்ண முடியும்? ஏன் எப்படி ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டீங்களா? இது உங்களுக்கு செட் ஆகாதுன்னு? அப்படி இல்லை, வேற என்ன? கொஞ்சம் முதுகுலையும் இருக்கு, ஹெல்ப் பண்ண. அப்படி சொல்கிறீங்களா? சரி பார்க்குறீங்க என்ன? ஷர்ட்டை ரிமூவ் பண்ணுங்க. அவன் பட்டனில் கை வச்ச ஒரு 2-3 ரிமூவ் பண்ணுறான். அவனுக்கே ஒரு மாதிரி இருக்கு. நீங்கள் சீக்கிரம் ரிமூவ் பண்ணுங்க. ஓகேவா? என்னாச்சா? ஒன்றும் இல்லை. அவன் பட்டன் ரிமூவ் பண்ணிட்டான். நீங்கள் போயிட்டு அவனுக்கு கையிலேருந்து அந்த மருந்து போட ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. நீங்கள் அவனை டெஸ்ட் பண்ண மாதிரி மெலிறான். என்னாச்சு? ஒன்றும் இல்லை அப்படின்னு உங்கள் மூச்சை பார்க்குறான். நீங்கள் நார்மலாக இருக்கீங்க. ஒரு மாதிரி ஷிவர் ஆகுது. என்னாச்சு? ஒன்றும் இல்லை, நான் தான் சொன்னேனே. ஆட்டாமல் இருங்க முதல்ல. அவள் ஷர்ட்டை அட்ஜஸ்ட் பண்ணி போட்டி விட்டுட்டே இருக்க. ஒரு மாதிரி இருக்கு. நீங்கள் இது போல போட்டிருக்க கையை பிடிக்கிறான். நீங்கள் இன்னும் போதுமா? உனக்கு எதுவும் தெரியலையா? என்ன? இல்லை, எனக்கு மருந்து போட்டு விட்டுருக்கேன். எங்கேயாவது மிஸ் பண்ணிட்டேனே? என்ன மிஸ் பண்ணிட்டியா? ஒரு நிமிஷம் இருங்க, இங்கே கவர் பண்ணிடுறேன் அப்படின்னு அவன் ஜஸ்ட் கிட்ட வர, எங்க கூட உங்ககிட்ட இருந்து இந்த மருந்து வாங்குறான். என்ன? இதுக்கப்புறம் நானே போட்டுக்கிறேன். சரி, நீங்கள் உள்ளே போறீங்க. திரும்பி உங்களை பார்க்குறான். என்ன அப்படி பண்ணிட்டு இருக்க? காற்று வராம அப்படின்னு கொஞ்ச நேரம் அவனுக்கு வேர்த்து போயிடுச்சு. வீட்டுல இருந்து வேலை வந்துட்டான். அந்த மருந்து கையில வச்சுட்டு இருக்கான். நீங்க அவனுக்கு போட்டு விட்டுட்டு இருக்கீங்க. இடத்தெல்லாம் பாக்குறான். ஒரு மாதிரி இருக்கு அவனுக்கு. ஏன் தெரியல. அவன் நம்ம பொண்டாட்டி தாண்டா, ஏன்டா அப்படி பண்ண அப்படிங்கிற மாதிரிலாம் அவனுக்கு நிறைய தோணுது. ஒரு மாதிரி ஆயிட்டா. வீட்டுக்குள்ள நீங்க போறீங்க. திரும்பி உங்களை பாக்குறான். அந்த கிராமத்திலேயே ஒரு வெளிச்சம் கூட இருக்காது. உங்க வீட்டுக்குள்ள கேண்டில் மட்டும்தான் இருக்கும். அந்த கேண்டில் வெளிச்சத்துல அவ்வளோ அழகா இருக்கீங்க. பொறுமையா உங்க பின்னாடியே வரான். நீங்க வீட்டுக்குள்ள போக உங்க பொண்ணு பாக்குறீங்க. மொபைல் வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கா. ஏய், என்ன குக்கி, மொபைல் பக்கம் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு நீங்க செக்கி மொபைல்ல கை வைக்க, அவ உங்க கையை தட்டி விடுறா. பாரு, ரொம்ப பார்க்க கூடாது, அடிக்ட் ஆயிடும் அப்படி சொல்லிட்டு நீங்க எழுந்துக்க. செக்கி உங்க பின்னாடி நிக்கிறான். டக்குன்னு பயந்துட்டு ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க, நான் பயந்துட்டேன், சாரி. என்ன தவிர யாரும் இருக்க போறா? நீங்க ஒரு மாதிரி பாக்குறீங்க. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும். ஓகே பண்ணிக்கோ. நீங்க வெளில போகணும்னு சொல்றேன். வெளியா அப்படிங்கிற மாதிரி உங்களை ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கான். ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும் போ அப்படி சொன்னா போயிடுவான். பட் இப்போ கொஸ்டின் கேட்குறான். என்னாச்சு? வெளில தானே நீங்க சொன்ன. சரி ஓகே போறேன். அவன் வெளில போறான். நீங்க டோரை க்ளோஸ் பண்ணிட்டு உள்ள சேஞ்ச் பண்ணிருக்கீங்க. பட் ஜேக்கிக்கு விசிபிளா வெளில அப்படியே தெரியுது. நீங்க உள்ள என்னென்ன பண்றீங்களோ அவன் வெளில பார்த்துட்டு இருக்கான். உள்ள கேண்டில் இருக்கு. கேண்டிலுக்கு முன்னாடி நின்றுட்டு நீங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்றத பார்த்துட்டு இருக்கான். பார்க்காத சிக்கி பார்க்காத அப்படிங்கிற மாதிரி திரும்பிக்கிட்டுதான். உள்ள நீங்க உங்க ட்ரெஸ்ஸை ஒன்று ஒன்றா கழட்டிட்டு இருக்கீங்க. ஜேகே, நம்ம என்ன பார்க்காததை பார்க்க போறோம் அப்படின்னு டேர்ன் பண்றான். ஆல்ரெடி மொத்தத்தையும் பார்த்துட்டுமே அப்படிங்கிற மாதிரி
பார்த்துக்கிட்டே பொண்டாட்டியை பார்த்தோம் ஒன்றும் தப்பு இல்லை, வெளியே போ, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும், மனசாட்சி இல்லாமல் சொல்கிறான். இன்னமும் தான் புதுசாக பார்க்குற மாதிரி, பார்க்காததை பார்க்க போகிற மாதிரி பேசுகிறான் அப்படின்னு பார்த்துட்டே இருக்கான். லைட்டாக கர்டன் மட்டும் தான் க்ளோஸ் பண்ணி விட்டுருப்பீங்க. என்ன அம்மா இருக்கா, அவன் லிப்ஸை ஒரு மாதிரி லிக் பண்ணிட்டே பார்த்துட்டு இருக்கான். ஃபர்ஸ்ட் நைட் அப்போ கூட நான் அப்படிலாம் ஒன்று பார்த்ததில்ல, இப்படி பார்க்கும்போது கூட வர மாதிரி இருக்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்கான். அவனுக்கு நீங்கள் மறுத்து போட்டு விட்டுருப்பீங்க, அவன் அதை திங்க் பண்ணிட்டு ட்ரெஸ் பண்ணும்போது வர மாதிரி இருந்ததே, ஆனால் அவன் நார்மலாக இருந்த மாதிரி தெரிஞ்சதே. உங்களுக்கு இருக்க ஃபீலிங்ஸ் அவளுக்கு இருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு பார்த்துட்டு இருக்கான். அவன் பாடியில் நீங்கள் கை வச்சு ரப்பன்னு அவனுக்கு ஒரு மாதிரி இருந்திருக்கும், பாடியில் ஷேக்காக இருந்திருக்கும். உங்களுக்கு எதுவுமே தெரியல, நார்மலாக அவனுக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க. கொஞ்ச நேரம் டோர் ஓப்பன் பண்ணிட்டேன், சேஞ்ச் பண்ணிட்டேன், அதான் பார்த்துட்டேனே. என்ன இல்லை, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து முன்னே நின்றுட்டுருக்கல, அதான் பார்த்துட்டேன்னு தெரியும்னு சொல்ல வந்தேன். நீங்கள் உள்ளே வரீங்க, அவன் உங்கள் பின்னாடியே வரான். நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், மொபைலுக்கு நிறைய பேர் அடிக்ட் ஆகிட்டு எனி டைம் மொபைலை பார்த்துட்டு இருப்பாங்கன்னு. இப்போ பாருங்க, குக்கி இப்போ தான் மொபைல் பார்க்குறா, சும்மா சும்மா அவள்கிட்ட கொடுக்க வேணாம் அப்படி சொல்லிட்டு சீக்கிரம் பார்க்குறீங்க. அவன் உங்களை டாப் டு பாட்டம் பார்க்குறான். உங்களுக்கு கேட்குதா இல்லையா? அதுக்கப்புறம் அடிக்கடிக்கு குக்கிக்கு மொபைல்லாம் கொடுக்க வேணாம்னு சொன்னேன். சரி ஓகே, புதுசாக பார்த்தா அதான் புதுசாக பார்க்கும்போது ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும்ல அப்படிங்கிற மாதிரி உங்களை பார்த்துட்டே சொல்கிறான். சரி நீங்கள் தூங்குங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் தனியாக போகிறீங்க. தனியாக தூங்கணுமா அப்படி இருக்கு. நீங்கள் குக்கி கிட்ட போக, சிக்கி வயன் எனக்கு மட்டும் தனியாக போட்டிருக்க. ஆமாம் அப்படி தானே டெய்லி படுக்கிறீங்க. டெய்லி அப்படி சொல்லிட்டு இழுத்துட்டே உங்களை பார்க்குறான். என்னாச்சு? டெய்லி ஓகே, பட் எனக்கு இன்னைக்கு என்ன? உனக்கு எதுவும் தோணலையா? என்ன உனக்கு ஏதாவது என்கிட்ட இருந்து வேணுமா? சைலண்டாக போய் படுங்க அப்படின்னு போயிட்டு மேட்ரஸில் போயிட்டு படுத்துக்கிட்டீங்க. நான் இப்படி தனியாக படுப்பேன்? என்னாச்சு உங்களுக்கு? எனக்கு கொஞ்சம் தள்ளி போட்டிருக்க. அதான் சொன்னல, டெய்லி இப்படி தானே படுப்பீங்க. டெய்லி விடுறே என்னைக்கு அப்படிங்கிற மாதிரி உங்களை பார்க்க. என்ன வெளியே தான் டார்க்காக இருக்கு, பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தீங்க, வீட்டுக்குள்ளேயம்மா? ஹே நான் இப்போ அதுக்காக சொல்கிறேன், சைலண்டாக படுங்க அப்படி சொல்லிட்டு குக்கி தூக்கி மடியில் உட்கார வச்சுக்கிட்டீங்க. உங்ககிட்ட தோணுமோ தோணாதா அப்படிங்கிற மாதிரி உங்களை பார்க்க ஒரு மாதிரி இருக்கு அவனுக்கு. நீங்கள் லேப்ல குக்கியை படுக்க வச்சுட்டு மொபைல் இப்போவே மொபைல் பார்க்க ஆரம்பிச்சிட்டியா? புரியுங்க அப்படின்னு அவ கையில இருந்து புரிஞ்சுக்கிறீங்க. அவ கொஞ்ச நேரம் அழுவுறா. சிக்கி உங்களே பார்க்க, நீங்க சிக்கியை பார்த்துட்டு போதும் மொபைல் நைட் டைம்ல ரொம்ப நேரம் யூஸ் பண்ண வேணாம், நீங்களே வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி அவங்கிட்ட நீட்ட அவன் உங்க கிட்ட வரா. நீங்க எனக்கு ரொம்ப நேரம் முன்னாடிட்டாப்பல மொபைல, என்னைக்குமே இப்படி அடம் பிடிக்க மாட்டான், இன்னைக்கு அடம் பண்றான், மொபைல் இதுக்கப்புறம் கொடுக்காதீங்க அப்படி சொல்லிட்டு ஜிகி கிட்ட கொடுக்க அவன் உங்க கையை பிடிக்கிறான். நீங்க ஜிகி மூஞ்ச பாக்குறீங்க, மொபைல் இங்க இருக்கு அப்படின்னு மொபைலை காட்டுங்க. சரி ஓகே, இருட்டில் தெரியல போல, அதனால உங்க கையை பிடிச்சிருக்கான் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணியிருப்பீங்க. அவன் தெரிஞ்சுதான் பிடிச்ச. நீங்க அவனை பாக்குறீங்க, உங்க கையை ஒரு மாதிரி உன்னோட தம் ஃபிங்கர் வச்சு ரப் பண்றான். நீங்க ஜிகேவை பார்க்க ரெண்டு பேரும் ஒன்றா படுக்கலாம். ஒரு மாதிரி நீங்கள் அவனை பார்த்துட்டு இருக்க, உனக்கு புரியுதா அப்படிங்கிற மாதிரி உங்கள் கையை டைட்டாக பிடிக்க உங்களுக்கு புரியுது. நீங்கள் குக்கியை பார்த்துட்டு பாப்பாவை தூங்க வச்சுட்டு வந்துட்டு அவ தூங்கட்டும், ஜெயிக்கவும் தலையாட்டான். என் கையை விடுங்க. உங்கள் கையை விட்டுட்டான். நீங்கள் குக்கியை படுக்க வச்சு தட்டி தூங்க வச்சுட்டு இருக்க. ஜெக்கி ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுறான். அவன் வயிற்றுக்குள்ள பட்டர்ஃப்ளைஸ்லாம் பறக்கிற மாதிரி ஒரு ஃபீல். அவன் கண்ணு மூடி ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்குள்ள அந்த மேக்கவுட் நடந்திருக்கும், அதை ஃபீல் பண்ணுறான். உங்கள் ஃபர்ஸ்ட் நைட்டை அவன் ஃபீல் பண்ண அவனுக்கு அப்படி இருக்கு. இங்கே இப்போது உங்ககிட்ட வந்து ஒரு 3-4 days இருக்கும்.
அப்பெல்லாம் இல்லாத ஃபீல் என்ன இப்போ மட்டும் 3 நாளா தனியா தானே படுத்திருந்தோம் அப்படின்னு திங்க் பண்ண. நீங்க அவனுக்கு மருந்து போட்டு விட்டுருப்பீங்க, அவனை நீங்க டெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அங்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அவன் கண்ணை மூடிட்டு மேக்கப் ஆர்டிஸ்ட்லாம் எத்தனை பேர் டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போல்லாம் எனக்கு இந்த மாதிரி ஃபீல் வந்ததே இல்லையாடி அப்படின்னு திரும்பி உங்களை பார்த்துட்டு, ஓ போண்டாட்டினா இதான் போலியே, லைட்டாக டெஸ்ட் பண்ணாலும் வேற மாதிரி ஏற்றி விட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி உங்களை பார்த்துட்டே இருக்கான். நீங்க உங்க பொண்ணு தூங்க வச்சுட்டீங்க, உங்களுக்கு பிச்சர்லாம் கவர் பண்ணிருக்க. ஜேகே எழுந்து உங்ககிட்ட வரான். பாப்பா தூங்கிட்டலா? உங்களை புஷ் பண்ணிட்டு உங்க மேல வரான். ஒரு நிமிஷம் பேசாதடி, எழுந்துக்க போறா அப்படின்னு உங்களை புஷ் பண்ணிட்டு உங்க மேல படுக்கிறான். அவனுக்கு அப்படி இருக்கு. உங்க ஹிப்ல கை வச்சா அவனுக்கு க்ளோஸா இழுத்துக்கிட்டு உங்க ட்ரெஸ்ல கை வைக்கிறான். அதுவும் உங்க நெட்ல கிஸ் பண்ணிட்டேன். நீங்க உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணுமே, அமைதியா இரு, குழந்தை எழுதுப்பான் அப்படி சொல்லிட்டு உங்க ட்ரெஸ்ஸை உங்க ஷோல்டர்ட்டு இருந்து கீழே இருக்க. இது எதுக்காக பண்றீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? அவன் உங்க நெக்க பைட் பண்ணிருப்பான். உங்களை விட்டுட்டு உங்க மூஞ்சி பார்க்குறான். எதுக்காக ட்ரை பண்றீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? எதுக்காகண்ணா என்ன கேட்குறேன்? இல்லை, நம்மளுக்கு கல்யாணம் ஆன அந்த ஃபர்ஸ்ட் நைட் அப்போ நீங்கள் என் கூட இருந்தீங்க. குக்கி வந்தா இப்போ எதுக்கு? அவனுக்கு புரியல எதுக்குன்னா நீங்கள் எதை மீன் பண்ணி கேட்குறீங்க அப்படிங்கிற மாதிரி உங்களை பார்க்க. நீங்கள் நாளைக்கு போயிடுவீங்க தானே? ஒரு நாள் என் கூட இருந்தீங்க, அதுக்கப்புறம் குக்கி எனக்குள்ளே வந்தா நான் என்னென்னலாம் ஃபேஸ் பண்ணேன்னு உங்ககிட்ட சொன்னேன். அண்ட் இப்போ என்கிட்ட இதெல்லாம் ட்ரை பண்ணுறீங்க. உங்களுக்கு நான் என்ன கேட்க வரேன்னு புரியுதா? எப்படியோ நீங்கள் என்னை விட்டு போயிடுவீங்க தானே, அப்புறம் எதுக்கு இதெல்லாம்? அவன் இதோ உங்கள் மேலே வந்து எழுந்துக்கிறான். நீங்களும் அவன் பின்னாடியே எழுந்து ஒரு மாதிரி உட்காந்துட்டே இது உங்ககிட்ட கேட்கணும்னு தோணுச்சு. அதான் நீதானடே குக்கிய தூங்க வச்சுட்டு வரேன்னு சொன்னேன். நான் வரேன்னு சொன்னது உங்ககிட்ட பேச வரேன்னு, எதுக்கு நான் சரின்னு சொல்லலை. அவன் ஒரு மாதிரி உங்களே பார்த்துட்டு இருக்கான். நீங்கள் வேணும்னாலும் என்கிட்ட இதெல்லாம் ட்ரை பண்ணல, பிகாஸ் இதெல்லாம் நான் தான் கொடுத்தாக்கணும். அண்ட் எனக்கு உங்ககிட்ட இந்த கொஸ்டின் கேட்கணும்னு தோணுச்சு. நீங்கள் என்கிட்ட அப்ரோச் பண்ணும் போதே சரி, ஏதோ கொஸ்டினுக்குலாம் உங்களால் ஆன்சர் பண்ண முடியாது, பிகாஸ் நிறைய வாட்டி என்கிட்ட சொல்லிட்டீங்க நீ கேட்குற கொஸ்டினுக்குலாம் என்னால் ஆன்சர் பண்ண முடியலன்னு. எதுக்கும் எனக்கு ஆன்சர் வேணாம், ஜஸ்ட்டு கேட்கணும்னு தோணுச்சு, அவ்வளோதான். நீங்கள் உங்கள் ட்ரெஸ்ஸெலாம் ரிமூவ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. நீங்கள் கேட்டதை நான் கொடுத்து தான் ஆகணும். சாரி உங்ககிட்ட அந்த கொஸ்டின் பண்ணதுக்கு அப்படின்னு உங்கள் ட்ரெஸ்ஸு கழுத்த உங்கள் கைக்கும் மேலே அவன் கை வச்சு பிடிச்சிட்டு, இல்லை எனக்கு எதுவும் வேணாம், உங்கள் ட்ரெஸ்ஸை கழுத்தை விடாமல் பண்ணுறான். நீங்கள் அவனை பார்க்க எனக்கு தூக்கம் வருது, போகிறான். அவன் தனியாக போயிட்டு பிள்ளை எடுத்து போட்டு படுத்துக்கிட்டான். நீங்களும் சைலண்டாக படுத்துக்கிட்டீங்க. ஜேகேக்கு ரொம்ப ஹார்ட் ஆகிடுச்சு. அவன் சைலண்டாக படுத்தே கிடக்குறான். நீங்கள் இங்கே படுத்து தூங்கிட்டீங்க, பிகாஸ் உங்களுக்கு ஜேகே மேலே ஒரு ஃபீலிங்ஸ் எதுவுமே இல்லை. ஜேகேக்கும் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஜேகே உங்கள் புருஷன், அவ்வளோதான். உங்கள் மைண்ட் அதை அக்செப்ட் பண்ணிக்கிடுச்சு, அவ்வளோதான். இதுதான் நம்மளுடைய லைஃப் அப்படின்னு ஏற்றுக்கிடுச்சு. அது மட்டும்தான். அவன் மேலே உங்களுக்கு ஃபீலிங்ஸ்லாம் எதுவுமே இல்லை. நீங்கள் ஜேகே வேணாம் அப்படி சொன்ன உடனே படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டிங்க. இப்போ அவன் அதை ட்ரை பண்ணியிருந்தாலும் நீங்கள் ஓகே சொல்லிட்டு அவன் கூட இருந்திருப்பீங்க. வேணான்னு போய் படுத்துட்டான், இதுவும் உங்களுக்கு ஓகே தான், தூங்குறீங்க. எங்கள் ஜேகேக்கு ஏதாவது ட்ரை பண்ணும், எதுக்கு ட்ரை பண்ணும்? அவன் கேட்குறது கரெக்டு தானே? நீங்கள் சொல்லியிருப்பீங்க இல்லையா, தனியாகவே இருந்தேன், தனியாகவே பார்த்துக்கிட்டேன், நின்று ஆனதுலேருந்து டெலிவரி வரைக்கும் இப்படி நிறையா. இது எல்லாம் தெரிஞ்சுமே நீ அவகிட்ட போயிட்டு இது ட்ரை பண்ண இருந்திருக்க அப்படிங்கிற மாதிரி அவன் மேலேயே அவனுக்கு கடுப்பு. நைட்டு ஃபுல்லாக அவனுக்கு தூக்கம் கூட வரல. இப்போ மார்னிங்க நீங்கள் எழுதுக்கிறீங்க, ஜேகேவை பார்க்குறீங்க, படுத்துட்டுருக்கான். வெளியே போயிட்டீங்க. நைட்டு ஃபுல்லாக ஜேகே தூங்கவே இல்லை. நீங்கள் போன உடனே எழுந்து உட்காரான், மொபைல் எடுக்கிறான், சீக்கிரமாங்கிறது கிளம்பிடணும் அப்படி ஒரு மைண்டுக்குள்ளே இருக்கு. மொபைல் எடுத்துட்டு வெளில வரான். அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே கால் பண்ணுறான், ஒருத்தர் கூட எடுக்க மாட்டேன்றாங்க. நெக்ஸ்ட் இவங்களை நம்ம நல்லா வேலைக்காக வேற ஏதாவது பண்ணணும் அப்படி திங்க் பண்ணிட்டு ஒரு வேலையா தேடி கண்டுபிடிச்சு இவ்வளோ தூரத்துல எவ்வளவு பெட்ரோல் கொண்டு வந்து கொடுக்க மாட்டான். ஜேகே
பெரிய அமௌண்ட் ஆஃபர் பண்ண ஒரு ஆப்ல இருந்து கொண்டு வரதா அவனுக்கு ஒரு மெசேஜ் வந்துருச்சு. ஸோ ஓகே, அவனுக்கு அது போதும். ஒரு ஸ்மைலோட வீட்டுக்கு வர குக்கி தூங்கி எழுந்திருக்க போல. நீங்களும் இல்லை, ஜிக்கவும் இல்லை, ஒரு மாதிரி அலற மாதிரி ஸ்டார்ட் பண்ண. அழக்கூடாது, அப்பா வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து தூக்கிக்கிறான். குக்கி எழுந்துக்கிட்டா. இந்த சவுண்டு கேட்டு பறக்க குளிச்சுட்டு ட்ரெஸ் எடுத்து லைட்டாக உங்களை கவர் பண்ணிக்கிட்டு குடுன்னு ஓடி வரீங்க. அதுக்குள்ளே செக்கி தூக்கி வச்சிட்டு இருக்கான். மண்டையில ஒரு டவலும் மேலே ஒரு டவலும் மட்டும் கவர் பண்ணிட்டு ஓடி வந்திருக்கீங்க. காலையிலே இப்படி வந்து நின்றுட்டு இருக்கா. மனுஷன் ஸ்லிப் ஆகணும் மாட்டோம், ஏதாவது பண்ண வந்தா 10,000 கொஸ்டின் பண்ண வேண்டியது. என்னாச்சு குக்கி எழுத அழுதுங்க? ஒன்றும் இல்லை, யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு பயந்துருக்காப்புல. நீங்க இருக்கீங்கன்னு நான் விட்டு பாத்ரூம் போனேன். அவன் உங்க நிக்க பாக்குறான். அவன் பைட் பண்ணியிருப்பான். அவளை பார்க்காதடா ஜெய்கி, இந்த ஊர்ல இருந்து போற வரைக்கும் அவளை பார்க்காத அப்படிங்கிற மாதிரி திரும்பிக்கிட்டான். சரி, நான் ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு வந்துடுறேன். நான் வெளில போகணுமா? எங்கேயும் இருக்குன்னாலும் பரவாயில்ல அப்படி சொல்லிட்டு நீங்க டவலை ரிமூவ் பண்ண வர துண்டா சாமி ரொம்ப எனக்கு வேணாம் அப்படிங்கிற மாதிரி வெளில போயிட்டான். பட் நீங்க உள்ள ட்ரெஸ்ஸிங் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. அவன் போனானா இருக்கானா எதுவுமே பார்க்கல. அவன் இங்க இருக்கும்போது ட்ரெஸ்ஸிங் பண்ணும் வெளில போ அப்படின்னு நீங்க சொல்ல நெக்ஸ்ட் அவன் வெளில போயிடுவான். டெஸ்டிங் பண்ணும்போது அவன் இருந்தானா தேவையில்லாத ஃபீலிங்ஸ் வரும் அவனுக்கு. நெக்ஸ்ட் பேபிலாம் உங்களுக்கு வேணாம் அப்படி திங்க் பண்ணிட்டு தான் எப்போ சேஞ்ச் பண்ணாலும் அவனை வெளியே அனுப்பிடுவீங்க. இது உங்ககிட்ட அதை ட்ரை பண்ணிட்டான் இல்லையா, அவன் கொஸ்டினுக்கு எந்த ஆன்சரும் பண்ணல. அவனே வேணான்னு சொல்லிட்டு போயிட்டான். இதுக்கப்புறம் உங்களுக்கு அவன் இதெல்லாம் உங்ககிட்ட ட்ரை பண்ண மாட்டான் அப்படி தோணுது. அதனால நீங்க இருந்தாலும் பரவாயில்ல இல்லைனாலும் பரவாயில்லன்னு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டு இருப்பீங்க. பட் சார் வெளியே போயிட்டாரு. நீங்க கொஞ்ச நேரத்துலயே டென்ஷன் பண்ணிட்டு வெளில வரீங்க. ஜேகே குக்கிய தூக்கி காருக்கும் மேல வச்சுட்டு காரை துடைச்சிட்டு இருக்கான். பக்கத்துல விளையாடிட்டே அவகிட்ட ரொம்ப க்ளோஸா இருக்க ஆரம்பிக்கிறான். நீங்க ஜேகே கிட்ட வந்த எப்போ இங்க இருந்து போறீங்க? அவன் திரும்பி உங்களை பாக்குறான். எப்போ போறீங்கன்னு கேட்ட. ஏண்டி மார்னிங்கே கிளம்புன்னு சொல்றியா? சீக்கிரமா போயிடுவேன். எப்போ? ஐயன் ரீசன் இருக்கு. என்னுடைய ரீசனை நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல. குக்கி நம்ம ஸ்ட்ரீட்ல இருக்க சோனின்னு ஒரு பொண்ணு கூட ரொம்ப அட்டாச் ஆயிட்டா. அவளை விட்டு வெளில வர முடியாம ரொம்ப ஒரு மாதிரி ஆயிட்டா. நீங்க இப்போ அவகிட்ட ரொம்ப க்ளோஸா இருக்க ஆரம்பிக்கிறீங்க. எங்க 2 பேரும் எப்படியாவது விட்டு தானே போய் தானே ஆகணும். அந்த டைம் சொல்லி புரிய வைக்க குக்கி ஒன்றும் பெரிய பொண்ணு தெரியாது. இப்போ என்ன, நான் சீக்கிரமா போயிடணும். பெட்ரோல் ஆர் பண்ணிட்டு வந்த உடனே கிளம்பிடுவேன். நீங்களும் தலையாட்டுங்க. ஜெக்கி உங்களை பார்த்துட்டு இருக்க. அப்புறம் இன்னொன்னு என்ன, ரொம்ப க்ளோஸ் ஆகாதீங்க குக்கி கிட்ட அப்படி சொல்லிட்டு குக்கியை தூக்கிட்டு போயிடுறீங்க. அமைதியா இருக்கான், அப்படியே நின்றுட்டு இருக்கான் கார்கிட்டயே. நீங்க கேட்கறதுக்கு அதுக்குமே அவன்கிட்ட இருந்து ஆன்சர் இல்லை. பட் நீங்க ஒன்று கேட்டா அவனுக்கு அவ்வளோ ஹர்ட் ஆகுது. மார்னிங் அழவே ஆரம்பிச்சிட்டான். எங்கிறது போற வரைக்கும் என் பொண்ணு கூட வச்சும் என்னால இருக்க முடியல. அவகிட்ட கூட எனக்கு எதுவுமே இல்லைல்ல, டைம் ஸ்பெண்ட் பண்ண கூட முடியல. காருக்குள்ள போய் உட்காந்துக்கிட்டான். டைம் போயிட்டே இருக்கு. மார்னிங் ஃபுட் எடுத்து வைக்கிறீங்க. சிக்கி வரல. இங்க குக்கி அப்பா அப்பா அப்பான்னு கேட்டுட்டே இருக்கா. இவ்வளவு நாள் அப்பா இருந்தா நீ சாப்பிட்ட? அப்பா குக்கி சாப்பிட்டு அப்பா மாதிரி திரும்பிக்கிட்டே அப்பா அப்பான்னு சொல்லுது. மார்னிங் சாப்பிடவே இல்லை, ஆஃப்டர்நூன் ஃபீட் பண்றீங்க, சாப்பிடவே மாட்டேன்டா. சாப்பிட்டுனாலும் பரவாயில்ல, போய் படுப்போம். அழ ஆரம்பிக்குதா. உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. அந்தாலும் இங்கிருந்து கிளம்பிடுவான். அடி வாங்குறதுக்குள்ள சாப்பிட்டு, நீ சாப்பிடலனாலும் பரவாயில்ல, போய் சைலண்டா படுத்துரு, அழாத. ஆனாலும் அப்பா அப்பான்னு சொல்லி அழுதாலும் பரவாயில்ல, நீ இப்போ பாடு அப்படிங்கிறீங்க. வீட்டுக்குள்ள இருந்து வெளியே போக்க தான் பாக்குது. கொஞ்ச நேரம் அவளை திட்டி அடிச்சு மிரட்டி தூங்க வச்சுட்டீங்க. அவ தூங்கினதுக்கு அப்புறம் வீட்டுக்குள்ள இருந்து வெளில வரீங்க. சிக்கே காருக்குள்ள உட்காந்துருக்கான். கார்கிட்ட போயிட்டு விண்டோவை நாக் பண்றீங்க. நல்லா தூங்கிட்டு இருக்கான் காருக்குள்ள. நைட்ல தூங்கவே இல்லை. ஸோ இப்போ அவனுக்கு அந்த காரு தட்ட மாதிரி அந்த சவுண்ட் கேட்க கண்ணு முழிக்கிறான். விண்டோவை கீழே இறக்குறான். சாப்பிடுவாங்க இல்லை எனக்கு வேண்டாம் அப்படின்னு படுக்க போக, வேணானா என்ன, மார்னிங் கூட சாப்பிடல. வானாதி இங்க வச்சு கொண்டு வரட்டுமா? சாப்பாடு வேணாம், பிடிக்க மாட்டேங்குதா? வேற ஏதாவது சமைக்கட்டுமா? உனக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதா இல்லையா?
சாப்பாடு வேணும்னா என்ன அர்த்தம்? உங்களை ஒரு மாதிரி பேசிட்டேன், எனக்கு ஆல்ரெடி கில்ட்டியா இருக்கு, இதுல வர நீங்க சாப்பிட உட்காந்துருக்கணுமா? என்ன தாண்டி பிரச்சனை? வந்து சாப்பிடுங்கன்னு சொல்றேன். ஏன் ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டே தான் இருப்பியா? நாங்கெல்லாம் சாப்பிடணுமா வேணாமா? அவ உங்களே பார்க்க நீங்க ஒரு ஆள் சாப்பிடாம நாங்க 2 பேருமே சாப்பிடாம உட்காந்துருக்கோம். நான் சாப்பிட்டாங்களா? இன்னைக்குமே நான் சாப்பிட்டுதான் நீங்க சாப்பிட்டுருக்கீங்களா? நேற்று என்ன சொன்னீங்க? என் கண்ணு முன்னாடி நீங்க இருந்தீங்க, அதனாலதான் நீங்க காணும் தேடினேன். இதுவே நான் எஸ்கேல இருந்திருந்தா காணும் நான் கூட என்ன கண்டுக்கல. என் சுச்சுவேஷன்ல இருந்தா நீங்க என்ன பண்ணிருப்ப சொல்லுவோம். நீங்க என்கிட்ட கேட்டீங்கல்ல, அதேதான் இப்படின்னு சொல்றேன். என் கண்ணு முன்னாடி நீங்க சாப்பிடாம இருக்கும் போது என்னால எப்படி சாப்பிட முடியும்? வரம் போடி. மத்தபடி நீங்க எதுவுமே பேசல, வீட்டுக்குள்ள போயிட்டீங்க. ஜிகே வந்து உட்காரா. டொம்மு டொம்மு டொம்முன்னு எல்லாத்தையும் கொண்டு வந்து மூஞ்சி முன்னாடி வச்சுட்டு இருக்கீங்க. அவனுக்கு கடுப்பா இருக்கு, பட் சைலண்டா உட்காந்துருக்கான். நெக்ஸ்ட் சாப்பிட்டு முடிக்கிறா. கொஞ்ச நேரம் அப்படியே போகுது. அவனுக்கு எங்கிறது எப்படியாவது சீக்கிரமா கிளம்பிடணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் தாட் வந்துட்டான். பிகாஸ் நீங்க பார்க்கும் போதே என்ன இவன் போக மாட்டேன்றான் அப்படிங்கிற ஒரு தாட் நீங்க நினைப்பீங்களோ அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு தோணுது. அவனுக்கு ஒரு மாதிரி ஆக்வர்டா இருக்கு உங்க முன்னாடி நிக்கிறதுக்கே. அண்ட் அவன் பொண்ணு கூட அவனால விளையாடாம இருக்க முடியல. அகேன் காருக்குள்ள வந்துட்டான். நீங்க வீட்டுக்குள்ள இருக்கீங்க, நைட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்க. நைட்டு ஜேகே சாப்பிடவே இல்லை. இவரு சாப்பிட்டு வர ஒரு வாட்டியும் போட்டு ஒண்ணுமா இல்லை. இன்னும் கொஞ்சம் டார்க் ஆயிடுச்சு, பயந்துகிட்ட ஒரே வீட்டுக்குள்ள வந்துருவாரு அப்படிங்கிற மாதிரி குக்கியை தட்டி தூங்க வச்சுட்டு இருக்கீங்க. டைம் போயிட்டே இருக்கு, பட் ஜேகே வந்த பாடே இல்லை. இந்த டைம்ல வந்துருவார்ல, இவ்வளவு ஒரு ஆள் போய் கூட்டு வந்துட்டே இருக்கணுமா? இதுக்கும் உங்களுக்கு கடுப்பா இருக்கு. வீட்டுக்குள்ள இருந்து வெளில போறீங்க. ஜேகே முழிச்சுட்டே தான் உட்காந்துருக்கான். இந்த வாட்டி அவன் பயப்படல, சைலண்டா உட்காந்துருக்கான். டோரை லாக் பண்ண. இன்னும் நீ தூங்கலையா? அதான் நானும் உங்கள்கிட்ட கேக்குறேன், தூங்க வீட்டுக்குள்ள வரலையா? நான் இதுக்குள்ளே படுத்துக்கிறேன், நீ கிளம்பு. இதுக்குள்ளேயா? உங்களுக்கு பயமா இருக்கும், வீட்டுக்குள்ள வாங்க. இன்னைக்கு எனக்கு பயம் இல்லை. உங்கள்கிட்ட கத்திட்டே இருக்கணுமா? ஒரு வாட்டி கூப்பிட்டா வரமாட்டீங்களா? என்ன தடி பிரச்சனை உனக்கு? வீட்டுக்குள்ள வாங்க. விஜயன் பிராங்கா சொல்லட்டுமா, வீட்டுக்குள்ள வந்தா ஒண்ணு உன் கூட இருக்கணும்னு தோணும், அப்படி இல்லையா என் பொண்ணு கூட விளையாடணும்னு தோணும். அதான் மேடம் 2 பேர் வேணான்னு சொல்றீங்கல்ல, உள்ள போ. நீங்க ஒரு மாதிரி அவனை பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. உங்க சுச்சுவேஷன்ல இருந்து பாக்குறதுக்கு நீங்க சொல்றது கரெக்டு, பட் ஜிகே சுச்சுவேஷன்ல இருந்து பாக்குறது அவன் சொல்றது கரெக்டா இருக்க மாதிரி தோணுது. இந்த சுச்சுவேஷன்ல உங்களால என்ன முடிவு எடுக்கிறதுனே தெரியல. ஜிகேக்கும் அப்படிதான். உங்களை அவன் நல்லா புரிஞ்சுக்கிறான், அதனால கொஞ்சம் தள்ளி இருக்கான். சரி, அவன்கிட்டயும் கொஞ்சம் மைனஸ் இருக்க தான் செய்யுது. ஃபீலிங்ஸை அவனால கண்ட்ரோல் பண்ண முடியல. ஒரு மாதிரி அவனும் உங்களை பார்த்துட்டு இருக்கான். எனக்கு இதுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்படி பண்றது கூட எனக்கு கஷ்டமா தான் இருக்கு. அப்படின்னு நிறைய பேசுறீங்க, குழப்பமா இருக்கீங்க. ஜேகே உங்க கையை பிடிக்கிறான். நீங்க அவனை பார்த்துட்டே இருக்க. எனக்கு ஒன்றுத்துக்கு மட்டும் பெர்மிஷன் கொடுவாயன். அவன் ஒரு மாதிரி உங்களை பார்க்க உங்ககிட்ட வரமாட்டேன்னா உனக்கு புரியுதுல்ல, என்னன்னா கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன். பட் இங்கிருந்து போகிற வரைக்கும் நான் என் பொண்ணு கூட மட்டும் இருந்துக்கிறேன். ஒரு மாதிரி கேட்குறான். வீட்டுக்குள்ள வாங்க. நெக்ஸ்ட்டு அவன் பொண்ணு கூட தூங்குறான். மார்னிங்க அவன் பொண்ணு கூட விளையாடுறான். இந்த ஊர் ரொம்ப லாங் இல்லையா? பெட்ரோல் எப்போ வரும்னு கூட கன்ஃபார்மா கேட்க தெரியல. உங்கள்கிட்ட சொல்றான், அதை பண்ணிட்டேன், இல்லை கொண்டு வரதுக்கு லேட் ஆகும்னு நினைக்கிறேன் அப்படிலாம் நிறைய சொல்றான். உங்களுக்கும் புரியுதா? சைலண்டா இருக்கீங்க. நெக்ஸ்ட் 3 பேரும் ஒன்னா இருக்கீங்க, கார்டனிங் பண்றீங்க, ஒன்னா சாப்பிட்றீங்க, தூங்குறீங்க. நெக்ஸ்ட் 3 பேரும் கோவிலுக்கு போயிட்டு வரீங்க. ஒரு 4-5 days அப்படியே போகுது. இந்த லைஃபுக்கு அவன் அடாப்ட் ஆகுறான். அவனுக்கு இது பிடிச்சிருக்கு. 3 பேரும் சார்ஜ் போட்டு நடந்தே போறீங்க. சார்ஜ் போட்டுட்டு வரும்போது உங்க 2 பேரையும் சிக்கி தூக்கிட்டே வரான். நீங்க சைலண்டா இருக்கீங்க. உங்க ஊருக்குள்ள வந்த உடனே இறக்கி விட்டுருங்க. இப்போ பாரு, இங்க வந்தா இறக்கி விடுங்கிற.
இல்லை யாராவது ஏதாவது சொல்லுவாங்க. இது ஒன்று சொல்லு. இறங்கிக்க. குக்கி மட்டும் சிக்கிக்கிட்டே இருக்கா. உங்க வீட்டுக்கும் வந்துட்டீங்க. நெக்ஸ்ட் சிக்கிக்கு ஒரு கால் வருது. ஃபோன் எடுத்துட்டு வெளில வர அவன் ஆர்டர் பண்ண பெட்ரோல் வந்துருச்சு. அவன் வீட்டு திரும்பி பாக்குற. எங்க நீங்க வந்துட போறீங்கன்னு ஒரு பாயத்தோட பாக்குறதுக்கு குடுக்குறன்னு வெளியே வந்து அது டெலிவரி பாய காருக்கு பின்னாடி கொண்டு வந்துடுறான். எட்டி எட்டி பாக்குறா. எங்க நீங்க வெளியே வந்து பாத்துருவீங்களோ அப்படிங்கிற மாதிரி. நீங்க வெளில வரல. ஸோ பெட்ரோல்லாம் வாங்கி டிக்கையில வச்சுக்கிட்டு அவங்களுக்கு பே பண்ணிட்டு அங்கிருந்து அவங்கள அனுப்பி விட்டுட்டான். பெட்ரோல் வந்துருச்சு. பட் அவனுக்கு இருக்கிறது போகணும்னு தோணல. குக்கி சிக்கி இப்போ வீட்டுக்குள்ள இல்லை இல்லையா. அப்பா அப்பான்னு கூப்பிட்டுட்டு வீட்டுட்டு வெளில வரா. பட்டு இங்க இருக்க அப்படின்னு சீக்கி கையை காட்ட குடுக்குன்னு ஓடி வருது சிக்கி கிட்ட. சோ என் பொண்ணு விழுந்துரு போறீங்க ஒரு நிமிஷம் அப்படி சொல்லிட்டு அவன் பாப்பா கிட்ட வரா. ஓடி வந்து சிக்கி காலை ஹக் பண்ண மாதிரி ஒரு மாதிரி டைட்டா பிடிச்சுக்குது. அவன் ஒரு மாதிரி நீல் டவுன் பண்ணி பாப்பாவோட கையை பிடிச்சு, என்னால உங்க 2 பேரையும் விட்டு போக்க முடியுமான்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி குக்கியை பார்க்க குக்கி ஸ்வீட்டா சிரிக்குது. குக்கி ஃபேஸ் ஃபுல்லா கிஸ் பண்றான். எனக்கு என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியல குக்கி அப்படிங்கிற மாதிரி குக்கியை பார்த்துட்டே இருக்கான். நெக்ஸ்ட் நீங்க வர என்னாச்சு? ஏதோ ஃபோன் ஃப்ரெண்டு டவர் கிடைச்சதா? இல்லை சிக்னல் கட் ஆயிடுச்சு. அதான் ஃபோன் காலும் கட் ஆயிடுச்சு.